மருது, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி உடனே வருவீங்க. சரி ஸ்வேதா. ஐயா, என்ன சாப்பாடு ஒரு மாதிரியா இருக்கு? இது வெண்ணிலா சமைச்ச மாதிரியே இல்லையே. என்னென்ன நீங்க எல்லா நாளும் ஒரே மாதிரி சமைக்க முடியுமா? ஒரே ஆள் சமைச்சா கூட ஒவ்வொரு நாளும் வேற வேற டேஸ்டா வரும். சாப்பிடுங்க. வெண்ணிலா சமைச்சதுதான். மருது, டாக்டர் எப்போ வருவாரு? ஸ்வேதா, பக்கத்துல தான் வீடு. இன்னும் 5 நிமிஷத்துல டாக்டர் வந்துருவாரு. வரட்டும். டாக்டரா? ஆ, இந்த நேரத்துல டாக்டர் எதுக்கு வராரு? சும்மா எதுக்கோ வராரு. நீங்க சாப்பிடுங்க. ஸ்வேதா, என் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் சொல்லாத சொல்ல போறேன். சாப்பாடு நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கல. நான் வைக்க போறேன். மருது, சீக்கிரம் வந்துருவாருல? இப்போ வந்துருவாரு. ஆமா, டாக்டர் எதுக்கு இந்த நேரத்துல வர சொல்றீங்க? அதுன சாப்பாட்டுல யாரோ விஷம் கலந்துட்டாங்க போல இருக்கு. அதனாலதான் வர சொன்னோம். உலகமே கெட்டு போச்சு, வயலன்ஸ் ஏறிடுச்சு. அதான் சாப்பாட்டுலயும் விஷம் வைக்கிறாங்க. சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாங்களா? நீ எந்த சாப்பாடு சொல்ற ஸ்வேதா? நீங்க சாப்பிட்ட அதே சாப்பாட்டுல தான். சாப்பாட்டுல விஷமா? மருது, என்ன மருது இப்படி ஆகி போச்சு? தேவையில்லாம புதுசா ஒரு பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் வராது, டாக்டர் வந்துருவாரு. மருது போன் பண்ணிருந்தாரு. எஸ் டாக்டர், உள்ளதா இருக்காரு. போங்க. வாங்க டாக்டர். என்னாச்சு மருது? எதுக்கு வர சொன்னீங்க? யாருக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், இவரு சாப்பிட்ட சாப்பாட்டுல எதுவும் இருந்திருக்கும் போல இருக்கு. நல்லா இல்லன்னு ஒரு வாய் சாப்பிட்டாரு, அதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. சரி, என்னன்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்க டாக்டர். இவர் சாப்பிட்டதுல ஏதோ விஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். முதல்ல இவரை வாமிட் எடுக்க வைக்கணும். இவரை ரெஸ்ட் ரூமுக்கு தூக்கிட்டு வாங்க. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். பிடிங்க. கம்மியா தான் சாப்பிட்டிருக்காரு, அதனால பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. மருந்து எழுதி கொடுத்துருக்கேன். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா தூங்கி எழுந்திருப்பாரு. எல்லாம் சரியாயிடும். நான் வரேன். தேங்க்யூ. ஸ்வேதா, எதுக்கு இப்ப அழகப்பனை சாப்பிட வச்ச? எல்லாமே ஒரு திட்டத்தோடு தான் திணறச்சு. கண்டிப்பா வெண்ணிலா ஊர் தலைவர் வீட்டுக்கு போய் சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டு தான் சொல்லுவான். ஆனா நாம என்ன சொல்லுவோம்? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்க. உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல பாத்துக்க. மருது, நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. போங்க. இதோ போறேன். ஊருக்குள்ள போய் நீ சொன்ன மாதிரி மொத்த பேரையும் பேச வைக்கிறேன்.
நீங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் கூட்டு வந்துட்டேனே. என்னங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லிட்டு பிரகாஷ் கூட்டிட்டு வந்தா, என்ன விஷயம் சொல்லுங்க. விஷயமா? வெறும் விஷயம் இல்ல, பெரிய விஷயம். இங்க பாத்தீங்களா? இது மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் ஆளுக்கு 10,000 ரூபாய் பணமும் தரப்போறேன். என்னண்ணே சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. சும்மா இருந்தவனை கூட்டு வந்து சரக்கு தரன்றீங்க, பணம் தரன்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. இங்க பாரு, நான் சொல்ல போறது ரொம்ப முக்கியமான விஷயம். வெண்ணிலா வீட்டை விட்டு குழந்தையோட வெளியே போயிருக்கா. சாப்பாட்டுல விஷம் கலந்திருக்குன்னு பொய் புகார் பண்ணி பஞ்சாயத்தை கூட்டு போறா. கண்டிப்பா பஞ்சாயத்துல ஸ்வேதா மேலையும் தென்னரசு மேலையும் பழிய போடுவா. நீங்க எல்லாரும் வெண்ணிலாவுக்கு சாதகமா இல்லாம ஸ்வேதாக்கும் தென்னரசுக்கும் ஆதரவா பேசணும். இத மட்டும் நீங்க எல்லாரும் செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா, இதெல்லாம் என்ன, இது வெறும் முன்னோட்டம் தான். பின்னோட்டமா இன்னும் நிறைய இருக்கு. அப்புறம் என்னங்க, இந்த மாதிரி அள்ளி அள்ளி கொடுத்தா பஞ்சாயத்துல நாங்க பேச என்ன கசகவா போகுது? அசத்தியெல்லாம் விடுங்க. பஞ்சாயத்துக்கு மட்டும் வந்து பாருங்க, வெண்ணில என்ன பேச்சு பேசி ஓட ஓட விரட்டுறமா இல்லையான்னு பாருங்க. நாங்க பேசுற பேச்சுல நாளைக்கு அவ ஊரை விட்டே ஓடிடுவா. பாக்குறீங்களா? இங்க பாருங்க, எல்லாரும் பஞ்சாயத்தை முடிச்சிட்டு குடிக்கணும். அதுக்கு முன்னாடியே குடிச்சிட்டு கவுந்துராதீங்க, புரியுதா? நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. எல்லாமே நீ எதிர்பார்த்ததை விட பக்காவா நடக்கும். ஓகேவா? பிரகாஷ், நமக்கு யாரெல்லாம் ஆதரவா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பணத்தை கொடு. குடி. ஏய், இங்க பார், பத்தலனா என்ன வந்து கூப்பிடு, எடுத்துட்டு போ. அண்ணே, நீ மட்டும் குடிச்சிடாதண்ணே, எல்லாருக்கும் கொடு. சரி. என்னடி ருத்ராவை தூக்கிட்டு இவ்வளவு வேகமா ஓடுறா? அதான் என்னன்னு தெரியலடி. சரி வா போய் பாப்போம். ஐயா, ஐயா. வரமா. என்ன வெண்ணிலா இப்படி இருக்க நீ? சரியா நீ தூங்கலையோ? தூக்கத்தை மறந்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. ரொம்ப பயமா இருக்கு. ருத்ராவை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அந்த படுபாவிங்கன்னு நினைச்சு நினைச்சு எப்படிங்க தூக்கம் வரும்? நடந்தது பூரா என் சம்சாரம் சொன்னாமா. நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு நானே உன்னை ஆள் விட்டு கூப்பிட்டு பேசலான்னு பார்த்தேன். இப்ப நீயே வந்துட்ட. என்னம்மா உன் பிரச்சனை? ஏமா ஏமா அழுற? வீட்டுல வந்து பயம் பொறுத்துனாங்க. அது பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு பயந்து ருத்ரா மயங்கி விழுந்துட்டான். ரொம்ப பயப்படுறான்னு சொல்லி நான் ஊரை விட்டே போகலான்னு நினைச்சேன். ஆனா படுபாவிங்க அது வரைக்கும் கூட பொறுக்க முடியாம இவன் சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்கய்யா. என்னம்மா சொல்ற? குழந்தை சாப்பிடுற சாப்பாட்டுல விஷத்தை கலந்துட்டாங்களா? அநியாயமா இருக்க. அவங்க கெட்ட மனசுக்கு முன்னாடி குழந்தை என்ன பெரியவங்க என்ன யாரா இருந்தாலும் அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க கலந்தது தெரியாம நானே ருத்ராக்கு என் கையால சோறு ஊட்டி விட்டுட்டேன். மறுத்து வச்சு ஆயா வீட்டுக்கு கூட்டிட்டு ஓட்டேன். அந்த ஆயா ருத்ராவை காப்பாத்திட்டாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன்.
நான் போக மாட்டேன். முத்து மாமா நல்லபடியா திரும்பி வந்தா மட்டும்தான் நான் போவேன். அவர் இல்லாததுனால எல்லாரும் தறி கேட்டு ஆடுறாங்க. ஒத்த ஆள் நான் என்ன பண்ண முடியும்? அந்த ஆத்தாக்கு கண்ணு அவிஞ்சு போயிடுச்சான்னு தெரியல. இவ்ளோ கஷ்டப்படுறத பார்த்தும் பேசாம இருக்காளே, நான் என்னதான் பண்றது? என்னம்மா இது? ஊர் பெரிய வீடுன்னு தான் பேரு, இப்படி நடக்குது? ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள புந்து கூத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். விஷத்தையே வைக்கிறாங்கன்னா எவ்வளவு கேடு கெட்டவங்களா இருப்பாங்க. முத நாள் பண்ணதுக்கே தென்னரசன் நேர்ல கூப்பிட்டு பேசலான்னு இருந்தேன். இப்ப இந்த அளவுக்கு நடந்திருக்கிறப்ப சும்மா விட முடியாது. கண்டிப்பா ஊர் பஞ்சாயத்தா கூட்ட வேண்டியதாம்மா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். வெண்ணிலா, நீ தைரியமா இருமா. நீ எந்த பிரச்சனையை பத்தி நினைக்காம தைரியமாயிரு. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அத நான் பாத்துக்கிறேன். இந்த ஊரே உனக்கு பாதுகாப்பா நிக்குமா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. முத்தரச வாரிசுக்கு ஒண்ணுன்னா நாங்க சும்மா விட்டுருவோமா? நாங்க பாத்துக்கிறோம்மா. நீ கவலைப்படாம தைரியமா போ. ஏமா, இவங்களை கூப்பிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுமா? ஏப்பா, என்ன வேடிக்கை? போங்க போங்க. வாமா வெண்ணிலா, போ வெண்ணிலா, முதல்ல போய் சாப்பிடு. ஊர் தலைவரை இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாங்க உனக்கு துணையா இருக்கோம். தைரியமா போ. பாவண்டி வெண்ணிலா, அவளுக்கு ஏன் தான் இப்படி அடுக்கடுக்கான சோதனை வருதுன்னு தெரியல. எவ்வளவு சோதனை வந்தாலும் அந்த பொன்னாச்சி அம்மன் அவளை கைவிட மாட்டா. சரிவா போலாம். எனக்கு பயமா இருக்கு சித்தி. பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ஏமா ஸ்வேதா, பஞ்சாயத்துக்கு பெரிய குடும்பத்தை பத்தி புகார் ஒண்ணு வந்திருக்கு. வெண்ணிலா புகார் கொடுத்ததால பஞ்சாயத்து கூடி இருக்கு. இதுக்கு என்னமா பதில் சொல்றீங்க? முத்தரசை என்னன்னா முடியாம ஆஸ்பத்திரியில படுத்திருக்காரு. நீங்க என்னடான்னா தொடர்ந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டிட்டு இருக்கீங்களே, எந்த வகையிலமா இது நியாயம்? நியாயத்தை பத்தி எங்க கிட்ட பேசுறீங்களே? நாங்களா பஞ்சாயத்து கூட்டணும்? பஞ்சாயத்தை கூட்டினவங்க கிட்ட தானே நீங்க நியாயத்தை கேட்கணும். இங்க பாருமா, தென்னரசு தான் வீடு புகுந்து பயங்கர ரகல பண்ணதாகவும் இவங்க 2 பேரையும் பயமுறுத்தினதாகவும் வெண்ணிலா சொல்லுது. அதுவும் அவங்க சாப்பாட்டுல விஷத்தை கலந்துருக்காங்க. அதனால அதை சாப்பிட்ட ருத்ரா மயங்கி விழ மறுத்து வச்சுட்ட கூட்டிட்டு போய் வைத்தியம் பார்த்திருக்கு வெண்ணிலா. அப்படி இருக்கிறப்போ பஞ்சாயத்தை கூட்டாம வேற என்னமா பண்ணுவாங்க? இத பாருங்க, வாய்க்கு வந்தபடி யாரு என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தயவு செஞ்சு யாரு பேசுறாங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு முதல்ல பாக்கணும். யாரு வந்து சொன்னாலும் பஞ்சாயத்தை கூட்ட முடியும்னா அப்போ பஞ்சாயத்துக்கு என்ன மதிப்பு இருக்கு? நான் கேக்குறேன், தென்னரசு யாரு? ரோட்ல போறவரா? என் மாமாவுக்கு அவர் பங்காளி முறை. அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் சண்டை சச்சரவு இருந்தாலும் அண்ணன் தம்பிங்கிற உறவு இல்லைன்னு போயிடுமா? மருது, ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் தென்னரசி வீட்டோட மருமகன். நான் போய் அவங்க வீட்டுல தங்கும்போது தென்னரசி என் வீட்டுல தங்க கூடாதா? ஏங்க, காரணமே இல்லாம தென்னரசி எதுங்க வெண்ணிலாவையும் குழந்தைய மிரட்டணும்?
வெண்ணிலாவுக்கு புத்தி சரியில்லை. அவ வந்து ஏதோ வளர்னான்னு அவ பேச்சை கேட்டுட்டு பஞ்சாயத்தை கூட்டுறீங்களே. தப்பு அவ பேர்ல இல்லைங்க, உங்க பேர்ல தாங்க இருக்கு. இங்க பாருப்பா, யாரு சரி தப்புங்கிறதுக்காக எல்லாம் பஞ்சாயத்தை கூட்டல. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சோத்துல விஷம் கலந்தது உண்மையா இல்லையா? ஏங்க இங்க பாருங்க. மருது ஒரு நிமிஷம், நான் பேசிக்கிறேன். இத பாருங்க, இது எங்க வீட்டு பிரச்சனை. இத பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்ததே பெரிய தப்பு. இருந்தாலும் பஞ்சாயத்தை மதிச்சு பதில் சொல்றேன். நேத்து ராத்திரி என்ன நடந்தது தெரியுமா? சாப்பாட்டுல விஷம் இருந்துச்சுன்னு வெண்ணிலா சொல்றாளே, முதல்ல நேத்து ராத்திரி சமைச்சது யாருன்னு அவளையே கேளுங்க. ஏமா, நேத்து ராத்திரி யாருமா சமைச்சது? நான் தான் சமைச்சேன். வீட்டுல போய் பார்த்தேன், சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்ல. ருத்ரா பட்னி கிடப்பாலேன்னு உடனே சமைச்சேன். கேட்டீங்கல்ல, அவ வாயாலேயே உண்மையை சொல்லிட்டா. அது எப்படிங்க அவ சமைச்ச சாப்பாட்டுல விஷம் கலந்துருக்குன்னு அவளே புகார் கொடுக்கறா? இத நம்பிக்கிட்டு ஊர் பஞ்சாயத்தை கூட்டி எங்க கிட்டயே கேள்வி கேக்குறது எந்த வகையில சரியா இருக்கும்? முந்திக்கிட்டு வந்து புகார் கொடுத்தா அப்போ வெண்ணிலா செஞ்சது தப்பில்லைன்னு ஆயிடுமா? நேத்து சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டுட்டு அழக பண்ண மயக்கம் அடிச்சு விழுந்து பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு. உடனே டாக்டரை வர வச்சதுனால அவர் சரியானாரு. இல்லனா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். இப்ப வேணா டாக்டர் வர வைக்கிறேன். நடந்த உண்மை என்னன்னா அவரே சொல்லுவாரு. அப்படியே நம்பிக்கை இல்லனா கூடவே இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல வீட்டுல யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. நடந்ததை எல்லாம் நேர்ல பார்த்ததும் எங்க மாட்டிக்கு போறோம்னு பயந்து விஷம் கலந்த சாப்பாட்டை அவளும் சாப்பிட்டு குழந்தைக்கும் கொடுத்துட்டு இங்க வந்து முந்திக்கிட்டு புகார் கொடுத்து தப்பிக்க பாக்குறா.